சுப்பிரமணியபுரம். எதுக்காக ராமநாதன் சார் கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சேன்னு அவருக்கு புரிய வைக்க நானும் அப்பாவும் சென்னைக்கு கிளம்பி போனோம். என்ன ஒரு எதிரியாவே பாக்குறீங்களே, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமி. ராகவ் தம்பி, ராகவ், ராகவ் தம்பி, 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 ராகவ், ராகவ் தம்பி, ராகவ் தம்பி, ராகவ் தம்பி. பகவானே, ஐயோ, வீட்ல எங்கேயும் ராகவ் தம்பியை காணலையே. எங்க போயிருப்பார்? ஐயோ முருகா, என்ன பண்றது? ஏமா, உன் மேல உள்ள நம்பிக்கையால தான் முக்கியமான பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, ஓகேவா? சார், ரொம்ப நன்றி. உங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டேன். என்ன மாமி? ஐயா, தூங்கிட்டு இருந்த ராகவ் தம்பியை காணோம். என்ன மாமி, ரூம்ல தானே தூங்கிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள எங்க போயிருக்க போறான்? வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? வீட்ல ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன்யா. ராகவ் தம்பி எங்கேயும் இல்ல. மாமி, நீங்க சரியா தேடி இருக்க மாட்டீங்க. எல்லாம் நல்லா தான் பார்த்தேன்யா. ரூம்ல எல்லா பொருளும் கண்ணா பின்னான்னு கொட்டி கிடக்கிறது. பாத்ரூம்குள்ள தண்ணி டேப் ஓபனா இருந்தது. ராகவ் ரூம்ல பொருளெல்லாம் கண்டபடி செதறி கிடக்குதுன்னா மறுபடியும் ராகவ் யாராவது சார், நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. நாம எல்லாரும் வீட்ல இருக்கும்போது எப்படி சார் நம்மள மீறி நமக்கு தெரியாம ராகவ் சாரை கிட்னாப் பண்ண முடியும்? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ராகவ் ரூம்ல எப்படி பொருள் எல்லாம் செதறி கிடக்குது? இதை யார் செஞ்சிருப்பா? ஐயா, இப்ப இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறது வேண்டாம். முதல்ல ராகவ் எங்க இருப்பாருன்னு தேடி பாப்போம். வாங்க. ஆமாமா, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ராகவ், ராகவ் சார், ராகவ் சார், ராகவ், ராகவ் தம்பி, ராகவ், ராகவ் சார், எங்க இருக்க ராகவ்? ராகவ் சார், ராகவ் தம்பி, ராகவ் சார், ராகவ், 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 ராகவ் தம்பி, ராகவ், ராகவ் எங்க இருக்க? ராகவ், ராகவ், ராகவ் தம்பி, ராகவ் சார், ராகவ், ராகவ் சார், ராகவ் சார், ராகவ். என்னாச்சு மாமி? ராகவ் தம்பி இந்த பக்கம் வந்தாரா? இல்லையே மாமி. வீட்டுக்குள்ள ரூம்ல ராகவ் தூங்கிட்டு இருந்தார். அங்க போய் பார்த்தா இல்லையே. தம்பி வீட்டுக்குள்ளதான் மாமி இருப்பாரு. இல்ல செக்யூரிட்டி, வீட்ல எல்லா பக்கமும் தேடி பார்த்தாச்சு. எங்கேயும் ராகவ் இல்ல. ஒருவேளை ஏதாவது வெளியில போனாரா? வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இங்க தானே நிக்கிறேன். பகவானே. ராகவ் சார், ராகவ் எங்க போனா? ராகவ், ராகவ் தம்பி, ராகவ் தம்பி, ராகவ் தம்பி, இங்க வாங்க. என்ன மாமி? ராகவ் சார பாத்தேளா? இல்ல மாமி. சரி, நீங்க ஏதாவது பாத்தேளா? பார்க்கல மாமி. சரி, அங்கெல்லாம் போய் தேடுங்க. நீங்களும் அங்க தேடுங்க. சரிங்க மாமி. ராகவ் சார், ராகவ், ராகவ் எங்கடா போன? ஏய் ராகவ், ராகவ் தம்பி, ராகவ் தம்பி,
ராகவ் தம்பி. ராகவ் சார், ராகவ் தம்பி. ராகவ் சார், ராகவ் சார். ஷோ, ராகவ் சார் எங்க போனாருன்னு தெரியலையே. ஏற்கனவே மனநல சரியில்லாதவர் இப்ப எங்க போனாரு? என்ன சொன்ன? ராகவ் தம்பி மனநல சரியில்லாம இருந்தாரா? நான் எதுவும் சொல்லலையே மாமி. இல்ல, நீ இப்ப ஏதோ தானா புலம்புன. நீங்க வேற. மாமி அங்க பாருங்க. மாமி. ராகவ் தம்பி, என்னப்பா இது சின்ன பிள்ளையாட்டம்? இங்க வந்து மறைஞ்சிருக்க. உன்னை காணாம நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம் தெரியுமா? ராகவ். ராகவ் சார் வாங்க, ப்ளீஸ் வெளில வாங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? ஏற்கனவே நீங்க காணாம போய் நாங்க பதறினதெல்லாம் போதும். வெளியில வாங்க. ராகவ் சார், ராகவ் சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளில வாங்க. சத்தம் போடாத ராகவ், சத்தம் போடாத. அந்த பாஸ் இங்கதான் இருக்கா. சுற்றுவா சுற்றுவா. பாஸா? எந்த பாஸ்? நீதான் பாஸ். என்கிட்ட வராத, கிட்ட வராத. நீதான் பாஸ். என்கிட்ட வராத, கிட்ட வராத. போ போ போ. என்கிட்ட வராத, போ வெளியில போ. என்னடா பண்ற? கிட்ட வராத. மாமி கொஞ்சம் சொல்லுங்க மாமி. பாருங்க தம்பி, உங்க அப்பாவை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? இல்ல, நீ பாஸ். பக்கத்துல வராத. என்ன நல்லா மாமி இதெல்லாம்? யோசிச்சு பாரு. உங்களுக்கு எங்க எல்லாரையும் நல்லா தெரியும். இது பாஸ், எனக்கு தெரியும். பயங்கரமானவன். இவன் என்ன சுற்றுவான். பாஸ் சொல்லு, பாஸ் சொல்லு. இவன் ரொம்ப பயங்கரமானவன். இவனை பாஸ் சொல்லு, இவனை பாஸ் சொல்லு. பயமா இருக்கு. ராகவ் சார் ப்ளீஸ், ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. கடவுளே, என் பையனை கிட்னாப் பண்ணவன் சித்திரவதை பண்ணி தலையில அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். மூளை குழம்பி போய் பயத்துல இப்படி எல்லாம் ஓடறான்னு நினைக்கிறேன். ராகவ், என்னப்பா இதெல்லாம்? இங்க பாருங்க. ராகவ் சார் பாஸ் இங்க இல்ல, அவன் போயிட்டான். நீங்க பயப்படாம வெளில வாங்க. வாங்க. நீ நிஜமா தான் சொல்றியா? ப்ராமிஸா அவன் போயிட்டான் ராகவ் சார். நிஜமாவா? நீங்க வாங்க. வாங்க சார். இரு பாரு. பயப்படாம வாங்க சார். ஐயோ, இத பாருங்க சார், பாஸ் இங்க வர மாட்டான். நீங்க பயப்பட வேண்டாம். இங்க வரமாட்டான்ல? வரமாட்டேன் சார். என்ன இப்படி பண்றாரு? வரமாட்டான். இத பாருங்க, இனிமே இப்படி எல்லாம் வந்து நீங்க இப்படி ஒளிய கூடாது. ஓகே? அதான் பாஸ் போயிட்டானே, இனிமே நான் ஏன் வந்து ஒளிய போறேன்? கரெக்ட், வாங்க. ஓகே, நீ சொன்னா கரெக்ட். வா போலாம். போலாம் போலாம் வாங்க. ஏம்மா, என் பையனுக்கு மனநல பாதிச்சிருக்குன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. என்னையே இவனுக்கு அடையாளம் தெரியல. ஆனா உன்னை ஏதோ ஒரு வகையில புரிஞ்சுக்கிட்டாமா. நீ சொல்றதையெல்லாம் அவன் மறுக்காம கேட்டு நடக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என் பையன் என்னை விட்டு எங்கேயும் போகாம நீதாம்மா அவனை கவனமா பார்த்துக்கணும். சார், நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன் சார். ராகவ், யார் இது? கம் 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 வாங்க.
சந்தியா சந்தியா சேகர், வா சேகர். எதுக்கு சந்தியா வர சொன்ன? உன்னை வர சொல்றதுக்கெல்லாம் காரணம் வேணுமா? as a friend-டா. நம்ம ரெண்டு பேரும் எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம். வா வா வா, உட்காரு. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம். சரி சேகர், நம்ம ஊருக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரு டவுட்டுடா. அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. என்ன சந்தியா, நான் இருக்கும்போது நீ எதுக்கு மத்தவங்க கிட்ட கேட்கணும்? என்ன கேட்டா நான் டவுட்டை கிளியர் பண்ண மாட்டேனா? சாரிடா, இத பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். எதை பத்தி? சொப்பன கிணற பத்தி. சொப்ன கிணற பத்தி உன்கிட்ட யார் சொன்னது? நீ எதுக்கு அதை பத்தி கேட்கற? நம்ம ஊர்ல இருக்கவங்களே அதை பத்தி பேச பயப்படுவாங்க. நீ என்னன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம அதை பத்தி கேட்கற? சொப்பன கிணற பத்தி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அதுக்கேண்ட இப்படி கோவப்படுற? டெபர் சந்தியா, இப்பதான் நீ ஊருக்கே வந்திருக்க. உனக்கு யார் சொப்பன கிணற பத்தி சொன்னாங்க? நான் சின்ன வயசா இருக்கும்போதே பாட்டி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அதை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? தப்புதான். அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீயும் தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. பாட்டி சொன்னது அடியோட மறந்துரு. அதான் சந்தியா உனக்கு நல்லது. அந்த சொப்ன கிணறை தேடி போய் தான் நிஜந்தன் சாரோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுச்சு. நிஜந்தன் சாரோட மரணத்தை என்னால் மறக்க முடியல. இதில் வேற நீயும் சொப்ன கிணறை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற. நீ கேட்குற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா அந்த சொப்ன கிணறை தேடி போயிடுவ போல தெரியுது. சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. சும்மா தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டேன். வேணாம் சந்தியா, ஆசைப்படாத. அந்த ஆசையை இப்பவே நீ மறந்துரு. என் குடும்பத்துக்கு அப்புறம் என் மேல உண்மையான பாசம் காட்டினது நிஜத்தன் சார் மட்டும்தான். நீ நம்ம ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் நிஜந்தன் சாருக்கு அப்புறம் என் மேல உண்மையான அக்கறை காட்டுறது நீ மட்டும்தான். உன்னை நான் இழக்க விரும்பல சந்தியா. நீ என்னை விட்டு போயிடாத. அப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உன்னோட இழப்பை என்னால் தாங்கிக்க முடியாது. இப்ப எதுக்குடா நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன், விட்டுரு. நீ தெரியாம தான் கேட்டேன்னு எனக்கும் தெரியும் சந்தியா. ஆனா சொப்ன கிணறை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா அதை நேர்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு உன் மனசுல ஆசையை தூண்டி விட்டுரும். அதை நினைச்சுதான் நான் பயப்படுறேன் சந்தியா. இங்க பாருடா, உன்கிட்ட மட்டும் இல்ல, நான் வேற யாருக்கிட்டயுமே சொப்பன கிணற பத்தி கேட்கவே மாட்டேன். போதுமா? இது போதும் சந்தியா. சொப்பன கிணற பத்தி வேற யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? சார், நாங்கள் சொன்ன இடம் இதான் சார். அப்படியே நிப்பாட்டுங்க சார். இந்த வீடு தானா? ஆமாம் சார். ராஜதுரை சார், அந்த வீடா? ஆமாம் சார், அந்த மாடியில் இருக்க வீடு தான் சார். நடக்க போலாம், வாங்க சார். வாங்க சார். சார், வாங்க சார். வாங்க சார். சார், உங்களை மாதிரி புதுசாக வர ஆஃபீஸருங்க தங்குறதுக்காக சுப்பிரமணியபுரம் பஞ்சாயத்தில் கட்டி கொடுத்த வீடு தான் சார் இது. சார், உங்களுக்கு இங்கே வசதி பத்தாது, வீடும் கொஞ்சம் சின்னது தான். இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வேறு வீடு பார்த்துக்கலாம். பரவாயில்ல, அந்த வீடு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் சார். இப்போ உங்களுக்கு இந்த வீடு ஓகே சார், பட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த வீடு பத்தாது சார். நான் எதுக்கு என் ஃபேமிலியை எங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன்? சுப்பிரமணியபுரத்தில் மர்ம கொலைகள் நடந்திருக்கு, அதுக்காக தான் ஸ்பெஷல் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என் வேலை முடிஞ்சதுன்னா நான் போயிட்டு போகிறேன். அப்புறம் என்ன? ஆமா, உங்க ஃபேமிலி இங்க தானே இருக்கு? இல்ல சார், என்னோட ஃபேமிலி சொந்த ஊர்ல இருக்காங்க சார். ஏன் ரெகுலரா இந்த ஸ்டேஷன்ல தான் டியூட்டி பாக்குறீங்க? ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்கலாமே. சார்,
உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை சார். நம்மளை எப்போ எந்த நேரத்தில் எந்த ஊருக்கு மாத்துறாங்கன்னே தெரியல சார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் நாம போகிற இடத்துக்கெல்லாம் குடும்பத்தை கூட்டிகிட்டு போக முடியுமா சார்? அதான் சார் அவங்க சொந்த ஊர்லேயே இருக்காங்க. நீங்க சொல்றதும் சரிதான் ராஜதுரை. பார்க்குறவங்க கண்ணுக்கு தான் மிடுக்கா சுதந்திரமா இருக்கோன்னு தெரியும். ஆனா எதை இழக்கிறோன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். கல்யாண காட்சி கூட போக முடியாது. ஏன் யாராவது தவறிட்டா சரியான நேரத்துல காரியத்துல கூட கலந்துக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது தீபாவளி பொங்கல்னு. அது கூட குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாட முடியல. எல்லாருக்கும் 8 மணி நேரம் டியூட்டி. ஆனா இந்த போலீஸ்காரன் 24 மணி நேரமும் வேலை செய்யணும். இதுதானே போலீஸ்காரனுடைய வாழ்க்கை. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஸ்டேஷன் கிளம்புங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். கிளம்புங்க. குட் பாய். அதெல்லாம் எடுக்கூடாது, அங்கேயே வச்சிடணும். சரியா? ஓகே ஓகே. ஹேமா, கொஞ்சம் ராகவ் தம்பிக்கு ஏற்கனவே மனநிலை பாதிச்சிருக்குன்னு சொன்னியே, ஆமா அது உனக்கு எப்படி தெரியும்? என்ன மாமி சொல்றீங்க? நான் எப்ப சொன்னேன்? தோட்டத்துல நம்ம ராகவ தம்பியை தேடும் போது நீதானே சொன்ன? ராகவ் சார தோட்டத்துல பார்த்தப்பதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இந்த மாதிரி நிலைமையில இருக்காருன்னு. இல்ல, ராகவ் தம்பியை பத்தி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ எங்ககிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிட்ட. ஐயோ, கடவுள் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மாமி, என்ன நம்புங்க. உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. மாமி, நான் எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கார்த்திகாவை மட்டும்தான் பிடிக்கும். என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதான் என் மேல ஏதாவது குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா ஓபனா சொல்லிடுங்க. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் ஆபீஸ் ஒர்க் மட்டும் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் மாமி, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? கிட்னாப் பண்ணவங்கிட்ட இருந்து என் பையனை காப்பாத்தாம அவன் செத்தா கூட பரவாயில்லன்னு நான் கொடுத்த 10 கோடி ரூபாயை திருடிட்டு போனவதான் கார்த்திகா. ஆனா ஹேமா, நான் கொடுத்த 10 கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் என் பையனை கிட்னாப் பண்ணவங்கிட்ட கொடுத்துட்டு என் பையனை உயிரோட மீட்டு கொண்டு வந்திருக்கா. அப்படிப்பட்ட நல்லவளை நீங்க சந்தேகப்பட்டு பேசுறீங்க. இன்னைக்கு என் பையன் என் கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்கிறது காரணமே ஹேமா தான். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம ஹேமாவை பத்தி தப்பா பேசுறீங்க. ராகவ ஹேமா நம்ம வீட்டுக்கு கூட்டு வரும்போது அவன் என்ன நிலைமையில் இருந்தா? ஆறாம் மயக்கத்துல தான் இருந்தான். அதை நீங்களும் பாத்தீங்கல்ல. ஹேமா கூட போனது யாரு? நம்ம மாணிக்கம் தானே. நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஏதாவது இருந்தா அவர் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாருல்ல. இங்க பாருங்க மாமி, ஹேமாவை சந்தேகப்படுறது நீங்க ஏன் மேலேயே சந்தேகப்படுற மாதிரி. ஐயோ, ஏன் அழுவுற? சார், என்னதான் நீங்க என்ன பத்தி நல்ல விதமா சொன்னாலும் மாமிக்கு என்ன பிடிக்காது சார். என்ன பிடிக்காத மாமி கூட இந்த வீட்டுல இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை சார். நான் இங்க இருந்து போறதுதான் நல்லது. ஹேமா, இனி இந்த வீட்டுல யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற என் நிலைமையில, என் பையனோட நிலைமையில எனக்கு நம்பிக்கையான ஆளு நீ மட்டும்தான். நான் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லபடியா குணமாகணும்னா என்ன விட்டோ இந்த வீட்டை விட்டோ நீ போக கூடாது. புரியுதா? சாரி சார், நீங்க நல்லா இருக்கணும்.
ராகவ் சாருக்கு நல்லபடியா குணமாகணும். அதான் எனக்கு இப்ப முக்கியம். இனிமே யார் என்ன தப்பா பேசினாலும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் சார். That's good. ஹேமா, ராகவ் கூட்டு போய் நல்ல டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ண. ராகவ் குணமாக கூடாது. குணமாகவும் நான் விட மாட்டேன். அப்பா ராமநாதன் சார கூட அடையாளம் தெரியல. நீ யாருன்னு கேக்குற மாதிரி பாக்குறார். என்னோட மெடிக்கல் சர்வீஸ்ல நான் பார்க்காத கேள்விப்படாத மயக்க மருந்து இது.